வணக்கம் பசங்களா. ஸோ ஒரு குவிக் அப்டேட். ஓகே, உங்களோட சிபிஎஸ்சி ஒஃபிஷியல் வெப்சைட்ல வந்து ஸ்கேன்டு காப்பி ரீவேல்யூவேஷன் வெரிஃபிகேஷன் ஆஃப் மார்க்ஸ்க்கு அதுக்கு எல்லாத்தோட ஒரு ஃபுல் டீட்டெயில்டு ஒரு நோட்டீஸ் அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வி கோன் டிஸ்கஸ். ஸோ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் as well. ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஆல்சோ அந்த லைக் பட்டனை லைக் பண்ணிடுங்க பசங்களா. அண்ட் டூ ஃபாலோவர்ஸ் ஆன் அவர் சோஷியல்ஸ் as well. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நேத்திக்கு வந்தது. ஓகேவா? ஸோ இட் இஸ் பப்ளிஷ்ட் ஆன் 19/5/2025 as you can see here. ஸோ இட் இஸ் அன் ஒஃபிஷியலான ஒரு அப்டேட், ஒஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ உங்களோட இவாலுவேஷன், ஸோ ஐ வில் ஜஸ்ட் ப்ரீஃப்லி அந்த நோட்டீஸில் அந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன இருக்குது அப்படிங்கிறது ப்ரீஃபாக நான் வந்து லைன் பை லைன் ஐ வில் ஜஸ்ட் டெல் யூ. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட இவாலுவேஷன் எப்படி நடந்துச்சு ஃபர்ஸ்ட் அவங்க வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஹவு யுவர் இவாலுவேஷன் டுக் பிளேஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ டீச்சர்ஸ் இன்வால்வ்ட் இன் இவாலுவேஷன் ஆர் ஃப்ரம் சிபிஎஸ்இ சிஸ்டம். ஓகே, ஸோ சிபிஎஸ்இ சிஸ்டம்ஸ் சிபிஎஸ்இ சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறவங்க தான் லைக் உங்களோட ஆன்சர் ஷீட்டை வந்து என்ன பண்ணியிருக்காங்க பசங்களா, அவங்க வந்து உங்களோட மார்க்ஸை வந்து பார்த்துருக்காங்க. ஓகே, ஐ மீன் இவாலுவேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவாலுவேஷன் இஸ் டன் அண்டர் சூப்பர்விஷன் ஆஃப் சிபிஎஸ்இ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. These teachers are given training on how evaluation is to be done. Before starting the evaluation, a detailed discussion is done on the marking scheming. Thereafter, quality of evaluation of all evaluators is checked. Therefore, the task of evaluation is begun. Okay, so அவங்க வந்து ப்ராப்பரா ஒரு சிஸ்டமேட்டிக் வேயோட தான் அவங்க வந்து என்ன evaluation ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. They have just என்ன சொல்லலாம், அவங்க முன்னாடியே அவங்களோட வாட் ஹேவ் தே டன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வைக்கிறதுக்காக அவங்க ஒரு இவாலுவேஷன் நாங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எவ்ரி டே இன் 8 hours only 20 answer books are checked by each evaluator, which means 8 hoursல 20 answer books மட்டும்தான் அவங்களால கிடையாது, அவங்க கிட்ட செக் பண்ண சொல்லி only 20 books. ஓகேவா? ஐ மீன் 20 answer sheets. During evaluation, there are several checks and cross checks to ensure correct evaluation. After answer books are checked, verification is done by separate team of teachers. Again, like உங்களோட ஆன்சர்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் again a set of teachers வந்து அவங்கள வந்து again வந்து வெரிஃபிகேஷன் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு ரீசெக் பண்ணியிருக்காங்க. There are many more steps to ensure that evaluation is error free. ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் கூட அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து அவங்களோட சைடு அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, they are just making sure things. ஓகேவா? that's it. So not a big deal அப்படின்னு சொல்லவும் முடியாது, பட் இட்ஸ் த வேலிட் திங் டு உங்ககிட்ட காட்டுறதுக்காக. ஓகே, ஸோ வி வில் ஜஸ்ட் டூ அ குவிக் 2024லையும் 20 இப்போ இதுலேயும் என்னெல்லாம் வந்து அவங்க சேஞ்சஸ் வருத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தலாம். ஸோ ஸ்டெப்ஸ் ஃபாலோட் இன் 2024ல் வந்து பார்த்தீங்கன்னா the steps followed by CBSE till examination this were verification of marks, obtaining scanned photocopy of the evaluated answer book, revaluation of answers. ஓகேவா? ஸோ இதில் வந்து எதுவுமே மேண்டட்டரியாக வந்து எதுவும் அவங்க வந்து இது பண்ணல. ஓகேவா? ஸோ இது வந்து இது பண்ணாதான் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் ஆஃப் மார்க்ஸுக்கும் ரீவேல்யூவேஷனுக்கும் நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு இதுவும் வந்து அவங்க பண்ணல. ஓகேவா? ஆனால் திஸ் இயர் தே ஹாவ் கிளியர்லி மென்ஷன், அவ்வளோ ரெட் கலரில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்னா த ஸ்டெப்ஸ் இன் 2025 வில் பி ஃபாலோட் ஆஸ் பர் லைக் திஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இங்கே பாருங்க. ஸோ ப்ளீஸ் நோட் திஸ் பசங்களா. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப் கொடுத்துருக்காங்களா. there are 2 steps given. in the first stage, students can request the scanned answer book of the desired subject. ஓகே, ஸோ அது ஏன் அப்படின்னு நான் வந்து ஃபர்தரில் வந்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு அப்ளை ஃபார் ஸ்கேன்டு காப்பி. ஓகேவா? ஸ்கேன்டு காப்பி நீங்கள் அப்ளை பண்ணாதான் you can கிடையாது, you are eligible for the second step. ஓகேவா? in the second step the students can apply for the following. ஓகேவா? so verification of marksக்கு நீங்க வந்து like you can go for it. revaluationக்கு பண்ணலாம், both verification and இது ரெண்டுக்குமே பண்ணலாம். okay, so I think you have a clear idea about it.
ஸோ லைக் முன்னால் இருக்கிற வருஷம் 2024 வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வேணும்னா ஸ்கேன் பேப்பர் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், ஸ்கேன் ஃபோட்டோ காப்பி அப்ளை பண்ணிக்கலாம், உங்களுக்கு வேணும்னா வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம், வேணும்னா ரிவாலுவேஷன் கொடுத்துக்கலாம். யூ கேன் ஜஸ்ட் டைரக்ட்லி கோ ஃபார் ரிவாலுவேஷன், டைரக்ட்லி கோ ஃபார் வெரிஃபிகேஷன், யூ கேன் ஸ்கிப் த ஸ்கேன் பார்ட். பட் இந்த வாட்டி அப்படி கிடையாது. ஓகே, ஸோ 2 ஸ்டெப்பாக இருக்குது. ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு அப்ளை ஃபார் ஸ்கேன், தென் only you have to go for these 2 அப்படின்னு தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, கிளியரா? ஸோ இது வந்து நம்ம பார்ட்ஸாக பார்த்துடலாமா? ஸோ ஜென்ரல் கைட்லைன்ஸ் அது கூட வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ஓகே, த கம்ப்ளீட் ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் ரிக்வெஸ்ட் எதுவாக இருந்தாலும் சரி எல்லாமே ஆன்லைன். ஓகேவா? எவ்ரி திங் இஸ் ஆன்லைன். எல்லாமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுலேருந்து மணி பேமெண்ட் வரைக்கும் ஆன்லைன் தான். ஓகேவா? ரிக்வெஸ்ட் ஆஃப் ஆல் த ப்ராசஸ் அக்செப்டட் only through ஆன்லைன். எதுவாக இருந்தாலும் சரி ஆன்லைன் மட்டும்தான். ஓகே, so no application after scheduled date and time in offline mode will be accepted. so அவங்க வந்து ஒரு particular time period கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும். எதுவாக இருந்தாலும் சரி பேமெண்ட் எல்லாமே நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் பீரியடில் வந்து நீங்கள் வந்து யூ ஹாவ் டு அப்ளை அண்ட் டூ ஆல் த ப்ரொசீஜர்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப்லைனில் போயிட்டு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு தான் சொல்லாங்க. மோட் will not be accepted அப்படின்னு தான் சொல்லுங்க. no application will be accepted. okay, the process of charges only be deposited online. so காசு அடைக்கிறது கூட வந்து ஆன்லைனா தான். so that is credit, debit, net banking அது வழியெல்லாம் உங்களுக்கு வந்து இது பண்ணலாம். ஓகே, ஃபைன். ஸோ அதான் இதெல்லாம் லைக் நோ நீங்கள் காசை வந்து மணி ஆர்டர் அந்த மாதிரிலாம் அனுப்ப முடியாது. எவ்ரி திங் இஸ் ஆன்லைன், எவ்ரி ப்ராசஸ். Application not submitted as per instructions given by CBSE will summarily rejected without any correspondence with the candidate. That is, some guidelines are there and the guidelines வந்து the candidate வந்து follow பண்ணல அப்படின்னா without any reason they can just eliminate or like இந்த சொன்ன மாதிரி reject பண்ணலாம். okay, so only a single application for each step per candidate will be accepted in the online process. The candidate must decide in advance whether he or she has to apply for one subject or multiple subjects. Once applied, no second opportunity will be accorded. To ensure this, students will submit the online. So what they are telling by this அப்படின்னா நீங்கள் வந்து எதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ரீவேல்யூவேஷன் கொடுக்கணும், எதுக்கெல்லாம் ரீவேல்யூவேஷன் இல்லாட்டி ஸ்கேண்ட் காப்பி இஸ் த மஸ்ட். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன் போகணுமா, ரீவேல்யூவேஷன் போகணும், எதுக்கெல்லாம் வந்து ஸ்கேண்ட் காப்பி எடுக்கணும் அது அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே முன்னாடியே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எல்லாமே யோசிச்சு வச்சுக்கணும். only once தான் அந்த கேண்டிடேட் கேன் அப்ளை ஃபார் only once. ஸோ எகெயின் யூ கேன் அப்ளை அப்படிங்கிறது தான் இந்த இதில் வந்து அவங்க சொல்கிறாங்க. ஓகே, இஸ் தட் கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் கைட்லைன் பார்த்துடலாமா? The board will not be responsible for any consequences due to the revision of marks or delay in the process. Okay, so which means அது ஏன் அது வந்து சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா sometimes it can get delay வரதுக்கு chances are there. ஓகேவா? so delay வரதுக்கு chances are there. ஸோ டிலே வந்ததுக்கு அப்புறம் டிலே வரதுக்கு சான்சஸ்க்கு ரெஸ்பான்சிபிள் இல்லை ஏன்னு சொல்கிறேன் அப்படி பார்த்தா இப்போ 12th அப்புறம் இருக்குது. இல்லாட்டி அட்மிஷன் வந்து நிறைய இடங்களில் சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் ஆகுது. ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து அதில் வந்து போர்ட்ஸ் வந்து நீங்கள் இது பண்ணக்கூடாது அப்படியே. ஸோ தே ஆர் ஜஸ்ட் டெல்லிங், அவங்க முன்னாடியே சொல்கிறாங்க டிலே ஆகிறதுக்கும் சான்சஸ் ஆகுது. டிக்ரீஸ் ஆஃப் மார்க்ஸ் ஈவன் பை 1 mark ஷால் பி எஃபெக்டட். ஓகே, ஸோ திஸ் இஸ் த மெயின் பாயிண்ட். அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க பசங்களா. ஸோ மார்க் இன்க்ரீஸ் ஆனாலும் சரி டிக்ரீஸ் ஆனாலும் சரி ஸோ தேட் வில் அஃபெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ வாட் பை 1 மார்க்காக இருந்தால் கூட ஸோ உங்களோட ஒரிஜினல் மார்க்ல இருந்து இஃப் தெர் இஸ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் தட் மே பி ரிஃப்ளெக்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இன் கேசஸ் வேர் தெர் இஸ் எனி சேஞ்ச் இன் மார்க், அதான் நெக்ஸ்ட் பாயிண்ட், போத் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் such candidates have to surrender the mark statement cum certificate which is there in their possession. Thereafter they shall be issued a new mark statement cum certificate. Okay, so I hope in the point என்ன அவங்க மீன் பண்றாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். so they just don't care. okay, if you get whatever the marks you have to accept it அப்படின்னு சொல்றாங்க. okay, so processing fee at any step is non refundable. எதுமே வந்து எல்லாமே தெளிவா இருக்காங்க அவங்க. so it is not refundable அப்படின்னு சொல்லியிருக்காங்க. so the thing is, so 2 to 3 things you have to keep in mind is that
if the revaluation இல்ல scan copy எதுவா இருந்தாலும் after this process இது டிலே ஆகிறதுக்கு சான்சஸ் ஆர் தேர். ஸோ அதுக்கு வந்து நீங்க போத்ஸ் வந்து எந்த ஒரு இதுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் த செகண்ட் திங் வந்து சொல்றாங்க டிக்ரீஸ் இன் மார்க். ஓகேவா, மார்க் டிக்ரீஸ் ஆனாலும் சரி இன்க்ரீஸ் ஆனாலும் சரி அது வந்து உங்களோட மார்க் ஷீட்ல ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இன் கேஸ்ல வந்து மார்க்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது, போத் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ், தெளிவா சொல்றாங்க போத் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா யூ ஹாவ் டு சப்மிட் தோஸ் டாக்குமெண்ட்ஸ், ஸோ வாட் எவர் இட் இஸ் ரிலேட்டட் டு இட் அண்ட் கேன் கெட் அ நியூ டாக்குமெண்ட் ஆஸ் வெல். ஓகே, ஸோ இது இப்போ வந்து மார்க் டிக்ரீஸாக இருந்தாலும் இன்க்ரீஸாக இருந்தாலும் அது வந்து உங்களோட போர்ட்டல்லையே இல்லாட்டி உங்களோட ஸ்பெசிஃபிக் அந்த இதுலேயே வந்து அது அப்டேட் ஆயிரும். ஓகே, ஆஃப்டர் ரிவாலுவேஷன். ஓகே ஃபைன். சரி, இப்போ நெக்ஸ்ட் பார்த்துடலாமா? நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்துடலாமா? நெக்ஸ்ட் வந்து வெரிஃபிகேஷன். ஓகே, ஜெனரல் கைட்லைன்ஸ் முடிஞ்சிச்சு. Next, application of obtaining photocopy of evaluated answer book, so which is important. So first step அவங்க என்ன சொல்லிருக்காங்க, நீங்க revaluation கொடுக்குறீங்களோ verification of marks கொடுக்குறீங்களோ என்னமோ கொடுங்க, but first you have to get the like scanned copy கிடைக்கணும், எடுத்துருக்கணும். நீங்க வந்து அது வந்து just to make sure பண்ணிக்கிறதுக்காக கூட இருக்கலாம், but and there is also some act, because of this act அவங்க வந்து scanned copy எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அது கூட mention. I will just let you know. Okay, the first step now involves requesting for a photocopy of evaluated answer book. This allows students to see how their papers were evaluated and how many marks were awarded. Okay, so next வந்து பாத்தீங்கன்னா normal process charges and scheduled for class 12 is given. Okay, and class 12 is given for the this அதெல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. Application needs to be submitted by the candidate only. Okay, candidate தான் அது submit பண்ணணும். In no manner it should be submitted by anyone, including cyber cafe. Okay, so there this and all. Okay, it would be the responsibility. Okay, fine. Okay, இருக்கட்டும் எப்படி நீங்க தான் submit பண்ண போறீங்க, கரெக்ட் தானே? Okay, application will be provided, applicants will be provided scanned copy of their answer book in their login account after blocking all the informations relating to the identity of the examiner, evaluator, any other official associated with the examination process. Okay va? Sure. So next பார்த்தலாமா? Next is efforts will be made to provide the scanned copy. Efforts will be, so இந்த point பாருங்க. So I will just உங்களுக்கு தேவையானது மட்டும் நான் அண்டர்லைன் பண்ணி விட்டுறேன். So அது மட்டும் பார்த்துக்கோங்க. Efforts will be made to provide scanned copy of the answer book on the first come. So இது இந்த பாயிண்ட் என்ன சொல்றதுன்னு நான் வந்து சொல்றேன். ஓகே, திஸ் பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ நீங்க வந்து இஃப் யூ இப்போ வந்து இந்த பர்டிகுலர் டேட்ல வந்து ஃபர்ஸ்ட் பர்சனை நீங்க வந்து அப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாவே வந்து உங்களோட போட்டோ காப்பி கிடைச்சிடும். ஓகே, ஸோ அதுவே நீங்க வந்து எவ்வளோ டிலே பண்றீங்களோ அதுக்கு டிலேடா தான் உங்களுக்கு வந்து போட்டோ காப்பி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது பாருங்க, first come first served basics, which implies that if a candidate has applied on the first day of the application, the applicant will receive photocopy first and so on so forth. Okay va? So நீங்க எவ்வளோ சீக்கிரமா அப்ளை பண்றீங்க அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு photocopy கிடைச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. Next வந்து a candidate may choose to apply for a single or multiple subject when making an application for a scanned copy for answer book. However, the application will only have to be made at one go, not in parts. ஓகே, அதான் நான் வந்து சொல்றேன், நீங்க ஒரே டைம்ல அப்ளை பண்றீங்க அப்படின்னா ஒரே டைம்ல எல்லாமே அப்ளை பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்றாங்க. If the candidate decide to challenge the marks awarded in any particular subject, the candidates may have to apply for the second step, verification or revaluation. Clear? இது வரைக்கும் கிளியரா? ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்கேன் காப்பி எடுத்து தான் ஆகணும் for revaluation இல்லாட்டி verification of marks. Okay, so any candidate will be eligible to apply for verification of marks and or revaluation or both as desired by the candidate on getting the scanned copy of the answered book. Okay, so this is the main thing. Other red color la palichnu appdin kuduthirukanga. Okay, so this is very important. So you have to take the scanned copy first in order to go for the second step, which is verification and revaluation. Okay, clear? So I hope it is clear. Okay. Okay.
நெக்ஸ்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே என்னன்னு தெரியும், எவ்வளோ மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓகே, எதுக்கெல்லாம் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க, வெரிஃபை பண்ணுறதுக்கு, டு செக் யுவர் ஆன்சர் ஷீட் எகெயின், மார்க்ஸை வந்து எகெயின் செக் பண்ணுறதுக்கு தான் இந்த வெரிஃபிகேஷன் ஆஃப் மார்க்ஸ். ஓகே, only those candidates who have applied for, again நான் வந்து திருப்பி சொல்கிறேன், again whoever it is, those candidates have applied photocopy for evaluated answer books. இந்த இதுக்கு மட்டும்தான் eligible to apply for verification of marks. Okay, so இதில் என்ன பண்ண போகிறாங்க பார்க்கலாமா? After receiving the photocopy, students can check their answer sheet for any these discrepancies or errors in the evaluation. These details are understood in the ஒரு particular act கண்டதுல தான் இது வந்து இது பண்ணிருக்காங்க அப்படினா. So you are requested to read it carefully and understand how to make the correct action. Okay, see பாருங்க, the outcome of verification of marks will be communicated in the same login account of the candidate from where she and he has applied for that. Okay, so இதோட outcome எல்லாமே வந்து உங்களோட login accountல தான் பசங்களா வரும். Okay, so whatever it is on the login account எல்லாமே. The outcome of verification of marks will be uploaded in the login candidate of the CBSE website. No individual communication will be okay. Okay, clear. That's clear, right? So second, in case of change, the first communication that the marks have been changed, increase or decrease in marks, will be provided or hosted. Thereafter, once the result is recalculated, the actual increase or actual decrease of marks will be also informed. Okay, so verification is basically வந்து அவங்க வந்து மார்க்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க, கரெக்டாக அலாட் பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணுவாங்க, ஆடிங் மிஸ்டேக் ஏதாச்சும் இருக்குதா, கால்குலேட்டிவ் மிஸ்டேக்ஸ் ஏதாச்சும் இருக்குதா, அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த வெரிஃபிகேஷன் ஆஃப் மார்க்ஸ் இஸ் ஹெல்ப்ஃபுல். ஓகே, ஸோ இப்போ இன்க்ரீஸ் ஆஃப் மார்க் இருந்தாலும் சரி, டிக்ரீஸ் ஆஃப் மார்க் இருந்தாலும் சரி, ரெண்டுமே அவங்க வந்து போர்ட்டலில் வந்து உங்களுக்கு தெரிய வச்சிருவாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ கேன் வி கோ டு தி நெக்ஸ்ட்? ஓகே, the applicants are advised to visit the CBSE website for status of verification. Okay, simple thing. Only those candidates who will apply for scanned copy of answer books will be eligible to apply for verification of marks. They are again and telling. Okay, அவங்க again திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஓகே, சரி, இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து ரீவேல்யூவேஷன். இப்போ வந்து ஸ்கேன்டு காப்பி நீங்கள் எடுத்தால் உங்களுக்கு ஒன்று இல்லாட்டி ரீவேல்யூவேஷன் பண்ணலாம், இல்லாட்டி வெரிஃபிகேஷன் பண்ணலாம், இல்லாட்டி ரெண்டுமே பண்ணலாம், பிரச்சனையே கிடையாது. ஓகேவா? ஸோ யூ கேன் ஜஸ்ட் கோ, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்கேன்டு காப்பி எடுத்து தான் ஆகணும். அப்படி எடுத்தால் தான் செகண்ட் ப்ராசஸ், செகண்ட் ஸ்டெப்பில் உங்களால் போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்க? Only those candidates who have applied for photocopy, again நான் வந்து சொல்கிறேன், applied for photocopy of answer shall be eligible to apply revaluation or challenge their marks. Okay, request for revaluation shall be accepted only for the theory portion. So உங்களுக்கு வந்து theory மட்டும்தான் இருக்குது. So ₹100 per question. ஒரு question உங்களுக்கு வந்து இப்போ ஸ்கேன் பேப்பர் எடுக்கும்போது நீங்கள் இவ்வளோ நாளாக எழுதியிருக்கீங்க, பட் அதுக்கு வந்து எல்லா பாயிண்ட்ஸும் இருக்குது, பட் யூ டிடன்ட் கெட் தி ஃபுல் மார்க்ஸ் ஃபார் தட். அந்த கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் வந்து சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த பர் கொஸ்டினுக்கு 100 rupees. ஓகே, ஸோ இந்த தியரி போர்ஷன் அப்படிங்கிறது சொல்கிறது ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, தியரி போர்ஷன் இப்போ வந்து 12th இருக்கிறவங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் போர்ஷன்ஸ் அதை ரைட். ஸோ இந்த பேசிக்கலி 10th வந்து உங்களுக்கு தியரி மட்டும்தான் இருக்குது. ஸோ இட்ஸ் நாட் ஈவன் அ பிக் திங். The applicant have to refer to the marking scheme in the subject concerned, which will be available on the website along with the question paper. Okay, thereafter candidates can submit an application for revaluation in the required questions with reasoning. ஓகேவா? ரீசன் கொடுத்து நீங்கள் இப்படியெல்லாம் நான் வந்து இந்த மாதிரியெல்லாம் இருக்குது, யூ கேன் இந்த மாதிரி தான், இதுதான் என் ரீசன் அப்படின்னு சொல்லலாம். Detail annex, so on the prakaram you are requested to read it carefully and understand how to make the correct action. Okay, the status of revaluation shall be uploaded on the website followed by formal communication from the regional office. Okay, decrease of even 1 by shall be affected. So அதான் அவங்க வந்து சொல்றாங்க result of the. Okay, so basically இதுதான்ப்பா, புரியுதா உங்களுக்கு? ரீவேல்யூவேஷன் கொடுக்கலாம். ஸோ ஈச் கொஸ்டினுக்கு 100 rupees. ஓகே, ஸோ ரீவேல்யூவேஷனுக்கு வந்து இது ப்ரொசீஜர் எல்லாம் இருக்குது, வித் ஹவு மணி யூ ஹேவ் டு பே அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஐ வில் ஜஸ்ட் டெல் யூ. ஓகே,
Okay. இத பாருங்க, in the case of above 3 activities, the decision of board on the marks awarded shall be finally and binding on the candidates. A photocopy of answer book under this act, okay, this act 2005 will be provided as per the provision of this act. However, a request of verification அந்த ஆக்ட்ல வரல, அதனால தான் இந்த ஸ்கேன் கோப்பி அவங்க வந்து இப்போ இது பண்றாங்க அப்படின்னு ஒரு தெளிவோட உங்களுக்கு சொல்றாங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் கிளியர் அப்படின்னு நினச்சிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி காசு பணம் துட்டு எல்லாம் எப்படி அவங்க இது பண்ணுறாங்கன்னு பார்த்தரலாம். ஓகே, obtaining scanned copy பாருங்க 25/05/2025. ஸோ 25ல இருந்து இது ஸ்டார்ட் ஆகுது டு 2 வரைக்கும். ஓகேவா? ஸோ 27, 28, 29, 30, 31 இருக்குதோ? ஓகே whatever it is, அது வரைக்கும் up to 2 you have this. ஓகே, ஸோ டியூஸ்டேல இருந்து மண்டே வரைக்கும். ஸோ இட்ஸ் a solid 1 week, ரைட்? ஸோ 1 week உங்களுக்கு இருக்குது. ஸோ 1 weekக்குள்ளார 500 per subject for scan copy up to midnight வரைக்கும். ஸோ 2 midnight வரைக்கும் இந்த ஆஃபரா, ஐ மீன் இந்த ஒரு அப்ளிகேஷன் வில் பி ஓப்பன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து வெரிஃபிகேஷன் ஆஃப் மார்க்ஸ் இல்லாட்டி ரீவேல்யூவேஷன், இல்லாட்டி ரெண்டுமே பண்ணோம். அப்படின்னா அது வந்து ஆஃப்டர் அப்ளைங் ஸ்கேன்டு காப்பி இதுக்கப்புறம் 3rd இருந்தே இது ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது வந்து டியூஸ்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும். ஓகேவா? டியூஸ்டேலேருந்து ஒரு சாட்டர்டே வரைக்கும் இருக்குது. அண்ட் அதுவும் மிட் நைட் தான். ஸோ ₹500 per answer book for verification and 100 per questions for revaluation. Clear? Is that clear பசங்களா? ஸோ ரீவேல்யூவேஷன் இதுக்கு ஒரு கொஸ்டினுக்கு ₹100, ஒரு ஃபோட்டோ காப்பிக்கு ₹500. ஓகேவா? ஸோ இது மட்டும்தான் இருக்குது. ஸோ சம்மரைஸ் பண்ணி சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஸ்கேன்டு காப்பி எடுக்கணும் ஃபார் டு லைக் தி அடுத்த ஸ்டெப்புக்காக, விச் இஸ் வெரிஃபிகேஷன் அண்ட் ரீவேல்யூவேஷன் பண்ணுறதுக்காக. உங்களுக்கு வந்து டைரெக்டாக போய் ரீவேல்யூவேஷனோ வெரிஃபிகேஷனோ பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்கேன் காப்பி எடுத்து உங்களோட ஆன்சர் ஷீட்டை வந்து பார்த்து அதுலேயும் நீங்கள் கன்ஃபார்மாக இருந்தால் மட்டும் வெரிஃபிகேஷன் அண்ட் ரீவேல்யூவேஷனுக்கு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் செகண்ட் திங் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, 1 மார்க் டிக்ரீஸ் ஆனாலும் அது வந்து உங்களோட என்ன சொல்லலாம் மார்க் லிஸ்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மார்க்கு வந்து இன்க்ரீஸ் ஆனாலும் சரி டிக்ரீஸ் ஆனாலும் சரி அது வந்து இட் வில் பி பப்ளிஷ்ட் அண்ட் இட் வில் பி ரிஃப்ளெக்டட் ஆன் யோர் மார்க் லிஸ்ட் ஆஸ் வெல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ தே எகெயின் அண்ட் அகெயின் திருப்பி சொல்லியிருக்காங்க. தட் இஸ் ஸ்கேன்டு காப்பி நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்து தான் ஆகணும். ஸ்கேன்டு காப்பி எடுக்காமல் நீங்கள் வந்து ரீவேல்யூவேஷனுக்கோ இல்லாட்டி வெரிஃபிகேஷன் ஆஃப் மார்க்ஸ்க்கோ அப்ளை பண்ண முடியாது. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த ஃபீஸ் அக்கார்டிங் ஃபார் தட். ஸோ தட்ஸ் இட் பசங்களா. ஓகே, ஸோ இவ்வளோதான். ஓகே, ஃபைன். ஓகே, ஸோ யாரெல்லாம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ லைக் பட்டனை லைக் பண்ணிடுங்க பசங்களா. அண்ட் அதுக்கு முன்னாடி ஐ வில் ஜஸ்ட் டெல் யூ த கோர்ஸ் திங்ஸ். ஓகே, ஸோ திஸ் தலா பேட்ச் ஃபார் 11th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், which is weekdays offline tuition, so starts from June 25. THALAPATHY Pro, which is for 12th padikara students, and classes starts from May 12th. Okay, so already start ஆயிடுச்சு. ஸோ ரிப்பீட்டர்ஸ் பசங்களுக்கு உங்களோட ரிப்பீட்டர்ஸ் ஜேர்னியில் 100% ஸ்காலர்ஷிப் கிடைக்கணும் அப்படின்னா we are conducting an exam on May 25. ஸோ அதை வந்து நீங்கள் லைக் அப்ளை பண்ணுறதுக்காக ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக you can scan on that particular QR code as well. Okay, so if you have any further doubts regarding anything, okay, revaluation la edachum or idhula vandu ungalku என்ன சொல்லலாம், you have any doubts, please let me know in the comments, so I will try to give a reply for that. Okay, so pasangla, that's it. I hope you had like a very good clarity about the revaluation thing, and I will see you on the next session. This is your Shrishma ma'am leaving. Bye bye and take care.